கும்பத்துக்கு எழுதி வச்சுக்கிங்க. நீங்கள் தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, அடிமையாக இருக்கிற 30 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிறேன், அந்த படுபாவி என்னை வாழ்க்கையே ஒன்றுமே பண்ணலை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கிற கும்பத்துக்கு இந்த வருஷம் நரசிம்மருடைய கவசத்தை கேட்க கேட்க, நரசிம்மர் கோயிலுக்கு செல்ல செல்ல கும்பத்துக்கு இந்த ஆண்டு 12 ராசியில் மிக அற்புதமாக சேமிக்கக்கூடிய ராசினா அது கும்பம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயோ பாதசனி நடக்குதே ஏதாவது ஆயிருமானலாம் கவலைப்படாதீங்க. இந்த ராசி பிறக்கும் பொழுது ஒன்றை கவனமாக பண்ணுங்கணும். அப்போ அவர் நல்லது தான் செய்வார். எப்போவுமே சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படவும் கூடாது. அவரை அச்சோ அப்படின்னு எல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணினா அந்த டைமிங் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மைனஸாக இருக்குன்னா இதை ப்ளஸ்ஸாக பண்ணுறதுக்கு என்ன? அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வயிறு, எப்பவுமே ஜாயிண்ட் அடிக்கும். அதில் கழுத்து பெயின் பார்த்துக்கும். கழுத்து மயக்கம், தலை சுற்றல், இந்த சுகரை கண்டுக்காமல் விட்டுறது தான் கும்பத்துக்கு பெரிய மைனஸ். சுகர் இருக்கும், ஆனால் நைஸாக தெரியாமல் ரொம்ப டயட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அல்வா தின்றது, இல்லைன்னா கேக் தின்றது, ஐஸ்கிரீம் தின்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும். நல்லா நைட்டில் சரக்கு இஷ்டத்துக்கு அடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கினா நல்லது. கும்பத்துக்கு குடும்பத்தில் அதீத கவனம், துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம், கோபதாபம் கூடாது. மன அழுத்தம் இருக்கும், அதில் மட்டும் பார்த்துக்கணும். மே மாதம் வரைக்கும் 5ல் இருக்கக்கூடிய குரு உங்களை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்கும், சுபிட்சம் நடக்கும். மே மாதம் முடிஞ்ச பிறகு அது ஜூன்லேருந்து 1 வருஷத்துக்கு 6ல் குரு உச்சம் பெறுகிறார். அதனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 6ல் இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். பாசிட்டிவாக பேசக்கூடிய கும்பத்துக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். நிறைய வீடு, மன உத்தியோக, இன்டீரியர் வீடு கட்டுறது, வண்டி வாகனம் மாற்றுறது எல்லாம் கும்பம் பண்ணும். கும்பத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, அடிமையாக இருக்கிற 30 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிறேன், அந்த படுபாவி என்னை வாழ்க்கையே ஒன்றுமே பண்ணலை, எல்லாமே இப்படியெல்லாம் இருக்கிறது, என்னை ஒரேடியாக இப்படியே வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு முதலாளி ஃபோட்டோ வச்சுன்னு குத்துறது எல்லாமே. நான் வரல இதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கிற கும்பத்துக்கு இந்த வருஷம் அற்புதமாக தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். வேலையே வேணான்னு உட்காந்து தனியாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் கூட கும்பத்துக்கு யோகோன்னு வரும். இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிக்கினா கும்பராசி தான். எங்களுக்கு ஸோ கும்பத்துக்கு அவ்வளோ அற்புதம் ஏற்படும். ஆயில் புல்லிங் கும்பத்துக்கு நல்லது. காலையில் நல்லெண்ணெய் 10 ml போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டா அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய ராசி கும்பம். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். கண்டிப்பாக கோளர் பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கும்பத்துக்கு ஏற்பட்டு தரும். நரசிம்மருடைய கவசத்தை கேட்க கேட்க, நரசிம்மர் கோயிலுக்கு செல்ல செல்ல கும்பத்துக்கு இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு சுபிட்சத்தையும் சந்தோஷத்தை தரும். வார்த்தையில் மட்டும் சாபம் வேண்டாம், சாபம் விடக்கூடாது. ஓகே சார். கும்பராசி அவங்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள், நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? தெரியும். கும்பம்னாவே ஒரு பானை அப்படின்னு சொல்லுவாங்க. பானைக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, நிறைய பொருளை சேர்த்து வைப்பாங்க. அப்போ சேமிக்கக்கூடிய எண்ணம் பார்த்திங்கன்னா 12 ராசியில் மிக அற்புதமாக சேமிக்கக்கூடிய ராசினா அது கும்பம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இவ்வளோ நாள் 7.5 சனி இருந்தது. இப்போ தான் இந்த 5 வருடமாக பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், பல சிக்கல், பல பிரச்சனை. தொழிலில் லாஸ் ஆகிருக்கு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, படிக்கிற பையன் படிக்காமல் போகிறான், பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே சிக்கலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போங்கே முடியும் பாருங்கள். இப்போ தான் சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ பாத சனி 7.5 வருஷத்தில் 5 வருஷத்தை கடந்துட்டீங்க. இப்போ பாருங்கள், 5லே குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அதனால் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் ஐயோ பாதசனி நடக்குதே ஏதாவது ஆயிருமானலாம் கவலைப்படாதீங்க. இந்த ராசி பிறக்கும் பொழுது ஒன்றை கவனமாக பண்ணுங்கணும்.
இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் 4 கிரகங்கள், அற்புதமான கிரகங்கள், உங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அங்கே இருந்திருக்கு. கேது வந்து சிம்மத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் ஆன்மீகம் தலைக்கும், நிறைய வழிபாடுகளுக்கெல்லாம் போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்பயுமே வச்சுக்கோங்க. செலவு பண்ணாதீங்க, அனாவசிய செலவு பண்ணாதீங்க. பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க ஆடம்பரத்தை விரும்புறதில்ல, எங்கேயுமே சிக்கனமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிநாதர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, சனி விலகணும்னா யோக பலன்கள் ஏற்படும். அதுவரையிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க. இந்த ராசிக்கு பெருமாள் அல்லது முருகன் வழிபாடு இல்லையா, 9ஆம் அதிபதி முருகன் வர்றதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷமா அமையும்? கும்பராசிக்கு வந்து இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அதாவது சனி 7.5 சனி நடப்பில் வந்து கும்பம், மீனம், மேஷம் இது 3 பேரும் தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் 7.5 சனி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் நல்ல விஷயங்களை தான், அதாவது அடிக்கிறாரு அப்படின்னா அது நல்லதுக்காக தான், தப்பு கிடையாது. அப்போ இந்த 7.5 சனி நடக்குதுன்னா இந்த காலகட்டம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத என்ன நீதிமான் சனீஸ்வர பகவான் நீதிமான். அப்போ அவர் வந்து நல்லது தான் செய்வார். எப்போவுமே வந்து சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படவும் கூடாது, அவரை வந்து அச்சோ அப்படின்னு எல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இருக்கிற கிரகத்திலேயே மிக 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 நியாயமான கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அப்போ இந்த 7.5 சனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசிக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும், வேலையில் டிப்ரெஷன், மைண்ட் அது என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு ராசியில் இருக்கிறாரு. அப்போ ஆசைகள், அதிகமான ஆசைகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்ட்டு நிறைய போராடக்கூடியவர்களே இந்த கும்பராசி தான். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இவருடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையுமே வந்து பார்க்குறாங்க கும்பராசிக்கு. அப்போ விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த கும்பராசிக்கு அமைய போகிறது. அது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தன் வீட்டை தானே பார்க்குறாரு குரு பகவான். அப்போ பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாமே வந்து இப்போ கும்பராசிக்கு இருக்கும். அதே போல் இவருடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது நாள் வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாமே வந்து இப்போ ரெடியூஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இப்போ பார்க்கலாம். அதே போல் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இல்லை ப்ரமோஷன் கிடைக்கிறது, அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு கூடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசிக்கு அமைய போகிறது. மொத்தத்தில் கும்பராசியும் இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சிக்கு அப்புறமாக இவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக சொல்லலாம். கும்பராசி அவங்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவா என்னென்ன விஷயங்கள், நெகட்டிவா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்னன்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி நினைக்கிறது, பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறது, இதை பற்றி தான் சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொந்தக்காரங்கிட்ட வந்து காசை கொடுத்துட்டோம், காசு வாங்கிட்டோம், கொடுக்க முடியல, வாங்க முடியல, இப்படின்ற ஒரு அழுத்தம் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இதனால் என்ன ஆகுனா, ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தொழிலில் சில முடக்கங்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணினா அந்த டைமிங் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மைனஸாக இருக்குன்னா, இதை ப்ளஸ்ஸாக பண்ணுறதுக்கு என்ன, ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். இதில் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறார், குரு பகவான் பார்வை செலுத்துறார். அப்போ திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி நடக்கிறதுனால இப்படி ஆயிருமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஆனால் இது மே மாதத்து வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மே மாதத்துக்கு பிறகு ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேராசைப்பட்டு பெருநஷ்டங்கள் உருவாக்கி கொடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் என்ன பண்ணால், அதிலேருந்து ஒரு வருடத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், புதிய தொழில் தொடங்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே, தொழில் தெரியாத இடத்துல முதலீடு போடாத. இது 2 விஷயத்துலையுமே நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை நீங்கள் மாட்ட மாட்டீங்க, நிறைய தப்பிச்சிக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவு கொடுக்கும். குறிப்பாக கால் பிரச்சனைகள், கால் முட்டிங்கால் வலி, கால் பாத வலி, அந்த ஆணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
காலில் புண்ணு வந்தால் சீக்கிரம் குணமாகாது, இந்தமாரி ஒரு தொந்தரவுலாம் இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கும். இந்த ஆண்டில் நிறைய மாற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி நாளில் போய் வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப மாற்றத்தொழிற்சி. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குலதெய்வத்துடைய காலபுஸ்தகத்துக்கு 5ஆம் இடமா இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு பல வகையில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.